நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஃபெலிஸ் ஜியா டுபாய்ஸ். பாய். நானும் என்னோடய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசியாக நான் எங்கள் அப்பாவை 2021 ஜனவரி 8 பிரேசில் கிளம்பும்போது ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அப்பாவை சந்தித்து பேசினேன். அப்பா ரொம்ப உற்சாகமான மனநிலையில் இருந்தார். என்கிட்ட சொன்னார், உன்னோட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது மகனே, இனி நீ ரொம்ப சிறப்பாக இருப்ப. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம். நீ இப்போ இங்கேருந்து பிரேசில் போனதுக்கு அப்புறமா நீ எல்லா விதத்துலேயுமே சிறந்து விளங்குவாய், உன்னோட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் அப்படின்னு அப்பா இது எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், மறுபடியும் நீ இந்தியா வரும்போது நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது, ஆனாலும் நீ நான் சொன்ன மாதிரி ஒரு சிறந்த மனிதனாக வருவாய், உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் சீராகும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் உனக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்னை பிரேசிலுக்கு அனுப்பி வச்சார். கடந்த ஜனவரி அப்பா இறந்து விட்டார். அதுக்கு என்னால் போக முடியல, பல சூழ்நிலைகள் காரணமாக என்னால் போக முடியல. இருந்தாலும் தினமும் நான் மெடிடேஷன் தியானம் பண்ணுறது மூலமாக அப்பாத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய எனக்கு இருக்குது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால் சாதிக்க முடிஞ்சது. மிக அதிசயத்தக்க நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. எதுவுமே எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த வாரம் நான் வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களுமே 450 ரியாஸுக்கு மேலே நான் சம்பாதிச்சேன். இது ஒரு எளிதான காரியம் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் மட்டும்தான் இது நடந்ததுன்னு நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு என்னோடய அப்பாவோட ஆசீர்வாதம் நிறையவே இருக்குது, தெய்வத்தோட ஆசீர்வாதம் நிறையவே இருக்குது. அதனால் என்னால் சாதிக்க முடிஞ்சது நண்பர்களே. இந்த வாரம் மட்டும் நான் நேற்றுக்கு வரைக்கும் 2770 ரியாஸ் நான் சம்பாதிச்சேன். இந்த வாரத்தோட டார்கெட்டு 3000 ரியாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எளிதாக நான் அதை 2770 ரியாஸ் சம்பாதிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறதுல 3000 ரியாஸ் நான் இந்த வாரம் சம்பாதிச்சிருவேன். நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை எல்லாமே அடையிறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் தான் என்னை வழி நடத்துது. அதே போல் தான் எனக்கு என்னோடய குழந்தைகளையும் நான் வளர்த்துட்ருக்கேன். நீங்களும் உங்களோட அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருங்க. அவங்கள மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பெற்றோரோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த குழந்தையுமே யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதனால் தாய் தந்தையை வணங்குவோம், நமக்கு சிறந்த மனிதர்களாக நாமும் வாழுவோம், நமது சமுதாயத்தையும் சிறந்த ஒரு சமுதாயமாக மாற்ற முயற்சி செய்வோம். நமது குழந்தைகளுக்கும் இதே போல் நல்ல அறிவுரைகளை வழங்குவோம். பாசிட்டிவான அறிவுரைகளை வழங்கி அவர்களையும் சாதனையாளர்களாக மாற்ற பாடுபடுவோம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.